மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் அதில் ஆல் என்ற அந்த செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிர்கோப்பின் விதிகள். இங்கிலீஷில் சொல்கிறேன்னு சொன்னால் கர்ச்சாஃப் ரூல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இதில் 2 விதிகள் இருக்குது. அந்த 2ஐயும் வச்சுக்கொண்டு நாங்கள் இனி கேள்விகள் கேட்குற நேரம் அதை எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு மின் சுற்று ஒன்று எடுப்போம்னு சொன்னால், அந்த மின் சுற்று வந்து ஒரு பூரணமான மின் சுற்றாக இருக்கணும். அதாவது இணைப்புகள் எல்லாம் முற்றாக இணைக்கப்பட்டு ஒரு மூடிய மின் சுற்று என்று சொல்லி சொல்றோம். மின்கலத்தோட இணைக்கப்பட்டு அந்த பிளஸ் முடிவிட ஆரம்பத்தில் பிளஸ் முனைவிடத்தில் ஆரம்பித்து மறை முனைவிடத்துல வந்து முடியக்கூடிய மாதிரி சுற்றுக்கள் இருக்கணும். இவ்வாறு இருக்கிற நேரம் நாங்க அதுல சுற்றுக்கள் என்று பார்க்குற நேரம் அதுல வந்து நிறைய இணைப்புகள் வந்து இவ்வாறு காணப்படும். இப்படி காணப்படுற இந்த இணைப்புகள்ல இப்படியான பகுதிகளை சொல்றது வந்து சந்தி என்று சொல்லி சொல்றது. சரியா? இந்த புள்ளியை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தடையிலிருந்து வர இணைப்பு வந்து இங்க 2 இணைப்பா இங்கால பிரிஞ்சு போகுது. அப்ப இந்த இடங்களை சொல்றது சந்திகள் என்று சொல்லி சொல்றது. அப்ப இவ்வாறான சந்திகள்ல மின்னோட்டத்துக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நாங்க டேங்க்ல இருந்து எங்களோட வீட்டுக்கு நாங்க தண்ணி எடுக்கிற மட்டும் வைப்போம்னு சொன்னா, உங்களோட வீட்டுக்கு டேங்க்ல இருந்து ஒரு லைனுக்குள்ள இருந்தா வரப்போகுது இந்த வாட்டர் சப்ளை. சரியா? அப்புறம் இதுல இருந்து என்ன நடக்கும்? கிச்சனுக்கு ஒரு லைன் போகும், பாத்ரூமுக்கு ஒரு லைன் போகும், அப்புறம் அதுல இருந்து வேற ஒரு டாய்லெட்டுக்கு ஒரு லைன் போகும். அப்ப இங்க இருந்து வந்தது ஒரு லைன். சரி, இதுல இருந்து வந்தது ஒரு லைன். இதுல என்ன நடக்க போகுது? இதுக்குள்ள குறிப்பிட்ட அளவு போகுது, இதுக்குள்ள குறிப்பிட்ட அளவு போகுது. அப்புறம் இந்த இடத்துல வந்து இது கூடாக ஒரு அளவு, இது கூடாக குறிப்பிட்ட அளவு இவ்வாறு போகும். அப்ப இது இந்த கிளைகளினூடாக பிரிஞ்சு போன இந்த நீரினுடைய அளவை வந்து நான் மொத்தமா கூட்டினா ஆரம்பத்துல இருந்து இந்த டேங்க்ல இருந்து வந்த மொத்த கனவளவுக்கு சமன் என்று சொல்லி சொல்லலாம். இதே போலதான் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, மின்கலத்துல இருந்து வார மின்னோட்டமானது, சரியா, இந்த சந்தியை நோக்கி வார மின்னோட்டத்தை நான் நேர் என்று சொல்லி எடுக்க போறேன். இந்த சந்தியை நோக்கி வார மின்னோட்டங்களை நேர்பெருமானமாகவும், சந்தியில இருந்து வெளிநோக்கி போற மின்னோட்டங்களை வந்து மறைபெருமானமாகவும் எடுக்கிறேன். சரியா? அப்ப இங்க இருந்து வந்த மின்னோட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த சந்தியில 2ஆக பிரியுது. அப்ப நாங்க ஒரு வயரொண்டை எடுத்து நாங்க என்ன செய்யலாம்? இதுல அடிஷனலா ஒரு கனெக்ஷன் கொடுக்க போறோம்னா என்ன செய்ய முடியுதுன்னா, இதுல இந்த வயர்ல என்ன செய்யும்? இந்த துண்டை நீக்கி போட்டு இதுல ஒரு இணைப்பண்டை கொடுப்போம். அதே மாதிரி இதுல ஒன்றை இணைப்பை கொடுப்போம். அப்ப இதால வர கரண்ட் என்ன செய்ய முடியுதுன்னா பிரிஞ்சு போகும். அப்ப ஒரு வயர்ல நிறைய கனெக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி நாங்க வீடுகள்ல எல்லாம் வயரிங் செய்து வச்சிருக்கோம். சரியா? அப்ப இதுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு சந்தியை நோக்கி வர மின்னோட்டமானது அந்த சந்தியில இருந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா வெளிநோக்கி போற மாதிரி, அதாவது பிரிஞ்சு போற மாதிரி நாங்க பார்ப்போம். இப்ப சந்தியை நோக்கி வர மின்னோட்டங்கள் எல்லாமே நேர்பெருமானம், சந்தியிலிருந்து வெளியே நோக்கி போறது மறைபெருமானம். அப்ப இந்த சந்தியில அட்சர கணித கூட்டுத்தொகை, மின்னோட்டங்களின் அட்சர கணித கூட்டுத்தொகை என்னவாக இருக்க போகுது என்று சொன்னால் 0 இருக்க போகுது. சரியா? இந்த சந்தியில எந்த ஒரு சந்திலையும் மின்னோட்டங்களின் அட்சர கணித கூட்டுத்தொகையினுடைய பெருமானம் 0. உள்நோக்கி வந்தது I1, வெளிநோக்கி போறது I2, I3. இவ்வளத்தையும் நாங்க கூட்டுவோமா இருந்தால் எங்களுக்கு கிடைக்கப்படுறது வந்து 0 இருக்கும். இந்த மின்னோட்டங்கள் எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு வரப்போறது 0. அப்ப இதுல இருந்து I1 என்ற மின்னோட்டத்துக்கான தொடர்பு I2லையும் I3லையும் தொடர்பு எடுத்தா I2 பிளஸ் I3 அமையும். அப்ப இந்த சந்தியை நோக்கி வந்த மின்னோட்டம் I2 ஆகவும் I3 பிரிஞ்சு போகுது. அப்ப இந்த I2ஐயும் I3ஐயும் கூட்டுவோமா இருந்தா இதுதான் ஆரம்பத்துல வந்த இந்த I1 என்ற மின்னோட்டத்துக்கு
சமனாக காணப்படும். அப்ப இதை நாங்க இலகுவா விளங்கி வச்சிருந்தால் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இனி சுற்றுக்கள்ல அந்த கேள்விகள் வர நேரம் இவ்வாறான தொடர்புகளை நாங்க நேரடியாக எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். விதி 2 என்னன்னு சொன்னா, இப்ப இதுல நாங்க மின்கலம் இணைச்சிருக்கிறோம். இந்த மின்கலத்தினுடைய மின் அழுத்தத்தினுடைய அளவு பாத்தீங்கன்னு சொன்னா 12 வோல்ட். இப்ப இதோட இணைக்கப்பட்டிருக்கிற தடைகள் இருக்குது. இப்ப இந்த தடைகளினூடாக என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, இந்த மின்கலத்தில இருந்து மின்னோட்டம் போக போகுது. இந்த சந்தியில் இணக்கம் இதுல வந்த மின்னோட்டம் இரண்டாக பிரிஞ்சு I2 I3 என்று போக போகுது. அப்ப ஒவ்வொரு தடைக்கும் குறுக்கேயாகவும் மின்னோட்டம் போகுமா இருந்தா அந்த தடைக்கு குறுக்கே வந்து குறிப்பிட்ட அளவு வந்து அது அந்த தடைக்குள்ள வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா சேமிக்கப்பட போகுது, ரைட்? அப்ப அதாவது இந்த தடையின் ஊடாக அந்த குறித்த ஒரு அளவான அழுத்தம் வந்து இதுக்குள்ள விழுத்தப்பட போகுது. அவ ஒவ்வொரு தடைக்கும் குறுக்க வந்து மின்னோட்டம் போகுமா இருந்தா அந்த தடைக்குள்ள வந்து குறித்த அளவு அழுத்தம் வந்து காணப்பட போகுது. அப்ப இந்த அழுத்தங்களை வந்து நான் மொத்தமாக கூட்டினால் அதனுடைய ஆரம்பத்துல இருந்த அந்த மின்கலத்தினுடைய அழுத்தத்துக்கு சமனாக இருக்கும். இந்த அழுத்தம் தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த மூடின மின் சுற்றுல வந்து ஒவ்வொரு தடைக்கும் குறுக்கவும் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒவ்வொரு அழுத்தத்தையும் வந்து நாங்க கூட்டுவோமா இருந்தா, ஒவ்வொரு தடையினூடான மின்னோட்டம் உங்களுக்கு தெரியுமா இருந்தா, தடை பெருமானமாக தெரியுமா இருந்தா B7IR உங்களுக்கு தெரியும், ஓமின் விதி. அப்ப இதுல ஒவ்வொரு தடைக்கும் குறுக்கையான அழுத்தத்தை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு மின்னோட்டத்தின் அளவு தெரியும், அதே மாதிரி தடையினுடைய அளவும் தெரிய வேணும். அப்ப ஒரு மூடின மின்சுற்றுல மின்கலத்தில இருந்து வழங்கப்பட்ட மின்னழுத்தமானது ஒவ்வொரு தடையினூடாகவும் போற மின்னோட்டத்தினதும் தடை பெருமானத்தினதும் பெருக்கி வார பெருமானத்து ஒவ்வொரு தடைக்குள்ளேயும் விழுகிற அந்த அழுத்தத்தினுடைய மொத்த கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்க போகுது. பாருங்க, எந்த ஒரு மூடிய மின் சுற்றில் உள்ள மின்னியக்க விசையினதும் அட்சரகணித கூட்டுத்தொகை அதே சுற்றில் அதே போக்கில் தடைதர மின்னோட்டங்களின் அட்சரகணித கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அப்ப இந்த விதி மூலம் சக்தி காக்கப்படுது. அப்ப இதை வச்சுக்கொண்டு இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டுதான் நாங்க இனி என்ன செய்ய போறோம்னு சொன்னா கேள்விகள் செய்ய போறோம். மூடின மின் சுற்றுக்கள்ல வந்து மின்கலத்தில இருந்து சுற்றுக்கு வழங்கப்பட்ட மின்னோட்டம் எவ்வளவுன்னு சொல்லி உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி இவ்வாறு தடைகளை தந்து போட்டு ஒவ்வொரு தடைகளுக்கும் குறுக்கையான மின்னோட்டம் எவ்வளவு இருக்குது, மற்றது ஒவ்வொரு தடைகள்லையும் விழுத்தப்பட்ட அழுத்தங்களுடைய அளவை கணிக்க சொல்லி உங்களுக்கு சொல்லலாம். இப்போ முதலாவது நாங்க பார்ப்போம் என்னன்னு சொன்னா, இந்த மின்கலத்தில இருந்து சுற்றுக்கு வழங்கப்பட்ட மொத்த மின்னோட்டம் எவ்வளவுன்னு சொல்லி நாங்க கணிப்போம். இப்ப இதுல பாருங்க, 12 வோல்ட் மின்கலத்தில இருந்து இந்த சுற்று இவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப 4 ஓம் 4 ஓமோட இதுல பாருங்க 6 ஓம் 12 ஓம் இந்த பிசி என்ற இந்த புள்ளிகளுக்கு இடையில இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்க தொடர் இணைப்பு சமாந்தர இணைப்பு எல்லாம் நாங்க முன்னுக்கு பார்த்துட்டோம். இப்ப இதுல வர மின்னோட்டம் வந்து 4 ஓமினூடாக வருகுது. 4 ஓமினூடாக வந்து இந்த சந்தியில் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இங்க 6 ஓம் 12 ஓம். அப்ப தடை பெருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இங்க மின்னோட்டம் பிரிஞ்சு போக போகுது. இந்த ரெண்டு தடைகளும் ஒரே புள்ளிகள்ல இணைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா கட்டாயம் இதுக்கு குறுக்கையான அழுத்தம் வந்து நான் V2 போடுறேன். ஆகவே 6 ஓமும் 12 ஓமும் சமாந்தர இணைப்புல இருக்க போகுது. இப்ப இந்த 4 ஓமுக்கு இடையில அழுத்தம் வந்து V1 இருக்க போகுது. சரியா? இது V2, இது V1. இப்ப இதுல இந்த சுற்றை நான் இலகுவாக்கலாம். என்னன்னு சொன்னா இப்ப பாருங்க, 6ம் 12ம் சமாந்திரம், 6 ஓமும் 12 ஓமும் சமாந்திரம். அப்ப இதை நான் சுருக்குவனா இருந்தா 6 12 72, 6ம் 12ம் வந்து 18. ஸோ 18 என்று சொன்னா 4 முறை 4 ஓம். அப்ப இவ்வளத்தையும் நான் சுருக்குவனா இருந்தா எனக்கு வரப்போற விளையுள் தடை வந்து 4 ஓமா இருக்க போகுது. இந்த 4 ஓம் இந்த 4 ஓமுக்கு தொடர் இணைப்புல இருக்க போகுது. இதை சுருக்கினா இதுல ஒரு தடை இருக்கிற மாதிரி யோசிப்போம். அப்ப 4ம் 4ம் 8. அப்ப இந்த மின் சுற்றை வந்து இவ்வாறு நான் சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல மொத்தம் 8 ஓம். இதை நான் ஐ டோட்டல் ஐடி என்று போடுறேன். இது 12 வோல்ட். இப்ப இது மூடின மின் சுற்றுக்கு நான் ஓமின் விதியை பாவிச்சா B7IR பாவிச்சனா இருந்தால் இங்க அழுத்தம் இந்த சுற்றுல வந்து அழுத்தம் 12,
மின்னோட்டம் ஐடியத்தான் காணப்போறேன். தடை வந்து 8. ஆகவே ஐ டோட்டல் வந்து 12 கீழ் 8 ஆம்பியர் என்று வரப்போகுது. மின்னோட்டத்தை அளக்கிற அலகு வந்து ஆம்பியர். அப்போ நாங்கள் 1 மிச்சம் 4 5 1.5 ஆம்பியர் மின்னோட்டம் இந்த சுற்றுக்கு வந்து மின்கலத்தால் வழங்கப்பட்ட மொத்த மின்னோட்டமாக இருக்க போகுது. அப்ப இதுல மொத்த மின்னோட்டம் தெரியும். இப்ப R1க்கு குறுக்கேயான அழுத்தம் அதை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சா இப்ப இதால வர மின்னோட்டம் இதுல ஐ டோட்டல் தான் இதுல போக போகுது. சரியா? என்ன சொன்னா வேற இதுல எந்த ஒரு இணைப்புகளும் இல்லை. அப்ப இதால வந்த மின்னோட்டம் அப்படியே 4 ஓம் கூட போகுது. இப்ப இதுல உங்களுக்கு ஐ டோட்டல் உங்களுக்கு தெரியும் 1.5. V1 இந்த 4 ஓமுக்கு குறுக்கேயான அழுத்தத்தை நாங்க கண்டுபிடிப்போமா இருந்தால் 6 வோல்ட் என்று வரப்போகுது. அப்ப இங்க 6 வோல்ட் என்று சொன்னால் இதுக்குள்ள 6 வோல்ட் இருக்க போகுது. அப்ப V2வினுடைய பெருமானம் 6 வோல்ட். ஏன்னு சொன்னா 12 வோல்ட்ல 6 வோல்ட் இதுக்குள்ள விழுத்தப்பட்டுன்னு சொன்னா மிச்சம் இருக்க போறது 6 வோல்ட். இந்த 6 வோல்ட் வந்து இதுக்கு ரெண்டுக்கும் பொதுவானதாக இருக்க போகுது. இனி நாங்க பார்ப்போம் இந்த R2வினூடாக போற மின்னோட்டம் I2வினது பெருமானத்தை கண்டுபிடிக்கும். அப்ப இப்ப எனக்கு V2 சமன் I2 into R. அப்ப இந்த V2 பெருமானம் 6 வோல்ட் தெரியும். I2வினுடைய பெருமானம் அதைத்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ I2வினுடைய பெருமானம் வந்து 1 ஆம்பியர். அப்ப இதுல பாருங்க, இதுல வந்த மின்னோட்டத்தின் பெருமானம் 1.5 ஆம்பியர். இப்ப I2 கூடாக போறது, அதாவது 6 ஓமு கூடாக போறது வந்து 1 ஆம்பியர். மிச்சமா இருக்க போறது 0.5. அப்ப இதுல இருந்து கொண்டு நாங்க MCQ செய்யற நேரம் சில தொடர்புகள் எடுக்கலாம். இங்க 6 ஓம் இருக்கு, இங்க 12 ஓம் இருக்கு. அப்ப இதனுடைய மடங்காக இருக்குமா இருந்த தடையினுடைய பெருமானம் இது 6 இதனுடைய 2 மடங்கு இது. அப்ப அந்த தடைகளினுடைய சமாந்தரமா அணைச்சிருக்கிற நேரம் தடைகளினுடைய விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா அந்த மின்னோட்டத்தினுடைய அளவும் வந்து மாறி கொடுக்கப்பட போகுது. இங்க பாருங்க, 6 ஓம் தான் சிறிய தடை. அப்ப இது கூடாகத்தான் கூடின மின்னோட்டம் போகும், 1 ஆம்பியர் போக போகுது. இது 12 ஓம், இது கூடாக குறைஞ்சளவு மின்னோட்டம் போக போகுது. அப்ப இந்த தடைகளினுடைய வீதம் பாத்தீங்கன்னு சொன்னா 6க்கு 12. மின்னோட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது 6க்கு 12 வரும்போது 1க்கு 2 விகிதத்துல இருக்கும். அப்ப மின்னோட்டம் இதனுடைய மாறி வரப்போகுது. மின்னோட்டம் என்று பார்க்கக்குள்ள 2 கொண்டு வரப்போகுது. பாருங்க, 0.5க்கும் 1. அப்ப 1க்கும் 0.5 சொன்னா 1க்கு 2 இருக்கு. அப்ப இலகுவாக நாங்க MCQகள் வர நேரம் இப்படியான தொடர்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க, இந்த தடையினுடைய மடங்காக இருக்குமா இருந்தா, சமாந்தர இணைப்புல இருக்குமா இருந்தா நீங்க நேரடியாகவே இத நீங்க I2 என்று போட்டா இதுல பெருமானம் I2/2 என்று நாங்க போட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல இவ்வாறும் காணலாம். அல்லது உங்களுக்கு இப்ப இந்த 2 புள்ளிக்கு இடையிலான அழுத்தம் தெரியும் V2, I3 தான் கண்டுபிடிக்க போறீங்க. தர 12 ஓம். ஆகவே I3 V2வினுடைய பெருமானம் 6 வோல்ட், 12 பிரிக்க போகுது. ஆகவே 0.5 ஆம்பியர். அப்ப இதுதான் நாங்க செய்யக்கூடிய முறையா இருக்க போகுது. மூடின மின்சுற்று பாருங்க, இதுல ஆரம்பிச்சு இப்படியே வந்து இங்க முடியுது. இப்ப இடைக்குள்ள எந்த ஒரு இணைப்பும் வந்து திறந்திருக்கல, எல்லாமே மூடப்பட்டிருக்கு. பாருங்க, ஏல இருந்து பி, பியில இருந்து சி, சியில இருந்து அப்படியே இந்த மறை முனைகளும், அதே மாதிரி ஏல இருந்து பி, பியில இருந்து டி, அப்படியே இந்த முனைகளும். அப்ப இதெல்லாமே மூடப்பட்ட ஒரு சுற்றுக்கள் என்று சொல்லி நாங்க கருதலாம். இப்ப இதுல நாங்க முதலாவது கேள்வி என்றதால நாங்க இப்ப இந்த மின்கலத்துக்கு அகத்தடையெல்லாம் வச்சு நாங்க
கேள்விகள் செய்யலை. அது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய கேள்விகளில் பார்த்து கொண்டு போவோம். சரியா? ஸோ இப்போ இந்த கேள்வியில் யாருக்கும் எதுக்கும் பிரச்சனை இருந்தால் கேளுங்க, இல்லாட்டி நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம். ஓகே, இப்போ இப்படி ஒரு இணைப்பை தந்து போட்டு இந்த மின்கலத்துல இருந்து இந்த சுற்றுக்கு வழங்கப்பட்ட மொத்த மின்னோட்டம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கலாம் உங்கள்கிட்ட. இப்போ இதுல ஐ டோட்டல், நான் பேட்டரியில மின்கலத்தில இருந்து எடுக்கப்படுற மொத்த மின்னோட்டத்தை ஐ டோட்டல் வந்து போடுறேன். இந்த மின்னோட்டமானது இந்த சந்தியில என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, இங்க 2 தடைகள் சமாந்தரமா இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப I2 I1 அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போக போகுது. பிறகு இது ரெண்டும் சேர்ற நேரம் ஆரம்பத்துல இந்த சந்தியை நோக்கி வந்தது ஐ டோட்டல். அப்ப இந்த I1ஐயும் I2ஐயும் கூட்டினா ஐ டோட்டலுக்கு சமனாக இருக்கும். அப்ப இது ரெண்டும் சேர்ந்து இங்க இது கூட அடுத்த சுற்றுக்கு இங்கே போக போகுது. அப்ப இந்த மின்னோட்டம் ஐ டோட்டலாகத்தான் இருக்க போகுது. பிறகு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சந்தியில 3 இணைப்புகளா பிரியுது. அப்ப நான் I3 I4 I5 சொல்லி இந்த மின்னோட்டங்களை பிரிக்கிறேன். பிறகு இந்த சந்தியில வந்து சேர்ந்து பிறகு மின்கலத்துக்கு வர்ற நேரம் ஆரம்பத்துல மின்கலத்தில இருந்து எவ்வளவு மின்னோட்டம் வெளி நோக்கி சுற்றுக்கு வழங்கப்படுதோ பிற சுற்றுல இருந்து அப்படியே மின்கலத்துக்கு அதே மின்னோட்டம் தான் தரும். சரியா? இப்ப இதுல 2.4 1.7 ஓம் தந்திருக்கிறாங்க. இதை வேணும்னு சொன்னா நாங்க சுருக்குறதுக்கு ஈஸியா 1.7 இதனுடைய 2 மடங்கு 7 14 இதை 3.4 மாத்திடுவோம். ஏன்னா எங்களை சுருக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இது ரெண்டும் சமாந்தரம். அதே போல இந்த 3 தடைகளும் சமாந்தரம். அப்ப எனக்கு இப்ப முதலாவது இதை நான் இலகுவான ஒரு மின் சுற்றுவா வடிவமைப்போம். அப்ப 3.4 1.5 அதன் கீழ் 7 4 11 5.1. இதை சுருக்கலாம் 17 1.7 சொன்னா இதனுடைய 3 மடங்கு. அதே போல இதுக்கு இதை சுருக்கமா இருந்தா 1/60 1/20 1/30. மூன்று 6 இதை சுருக்கினா 10 ஓம். அப்ப இந்த 3.4 ஓம் 3.4/3 அதே போல இந்த 10 ஓம் தொடர் இணைப்புல இருக்க போகுது. மொத்தமா கூட்டுவமா இருந்தால் 33.4 அதன் கீழ் 3. இது ஒரு மூடின மின் சுற்றா கருதுனா இதுக்கு V7 IR பாவிப்போம். மொத்த அழுத்தம் மின்னியக்க விசை 132, சுற்றுக்கு வழங்கப்பட்ட மொத்த மின்னோட்டம் ஐடியை காணணும். தடை பெருமானம் 33.4/3.
அப்ப நாங்க இதை சுருக்குவோமா இருந்தா இதுதான் மொத்த மின்னோட்டமாக இருக்கும். இதை 2.4 வச்சு செய்திருந்தா சுருக்கல் ஈஸியா வந்திருக்குமா? அப்படின்னு சுருக்கல் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, இப்ப இதை நாங்க சுருக்கமா இருந்தா எவ்வளவு ஆம்பியர் ரெண்டு வரப்போகுது? அப்ப மின்கலத்தால சுற்றுக்கு வழங்கப்பட்ட மொத்த மின்னோட்டம் இவ்வளவு பெருமானம். இதை மூன்றால சுருக்கி பார்ப்போம். ஸோ இதை நாங்க 11 எடுத்த மாதிரி இருந்தா 11 இது 4 3 12 கிட்டத்தட்ட 12 ஆம்பியர் மின்னோட்டம் சுற்றுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதை நான் சுருக்கிறதுக்காக நான் மட்டம் தட்டி போடுறேன், பட் நீங்க மட்டம் தட்டக்கூடாது. சரியா? ஓகே, 11.8 ஒரு ஆள் சுருக்கி சொல்லி இருக்கிறார். ஓகே, 11.8. இந்த மின்னோட்டத்தை வச்சுக்கொண்டு நாங்க இனி என்ன செய்வோம்? இந்த I1 I2 அதை கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த இதுக்கு குறுக்கியான அழுத்தத்தை V1 என்றும் இதுக்கு குறுக்கியான அழுத்தத்தை V2 என்றும் போடுவோம். ஸோ V1க்கான தொடர்பு நாங்க எடுத்தமா இருந்தால் மொத்த மின்னோட்டம் 11.8, இதனுடைய விளையுள் தடை பெருமானம் 3.4/3. இதற்கு அச்சுருக்குங்க பார்ப்போம். 11.8 தர 3.4/3 9.27. ஸோ இதுக்கு குறுக்கியான அழுத்தம் 13.37 வோல்ட்டாக இருக்க போகுது. V2க்கான அழுத்தத்தை கண்டுபிடிப்போம். இதுக்குள்ள வர்றது மொத்த மின்னோட்டம் IT 11.8 தர இந்த 3 சமாந்தர தடையினுடைய விளையுள் தடை 10. ஆகவே 118 வோல்ட் என்று வரப்போகுது. உங்களுக்கு இது ரெண்டையும் கூட்டும் போது மொத்தமாக இந்த இந்த பெருமானம் எனக்கு வரணும் 132 வோல்ட் வரணும்.
ஓகே, நீங்க இதுல விட கொடுக்குற நேரம் 2 தசமதானத்துல கொடுத்து செய்யுங்க. அப்பதான் எங்களுக்கு சரியான ஆன்சர் வரும். அப்ப இது 11.86 சொல்லி இதுல கொடுத்துருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு சரியா வந்திருக்கு. சரியா? அப்ப எப்பவும் 2 தசமதானம், குறைஞ்சது 3 தசமதானத்துல ஆன்சர்ஸை கொடுத்து பழகுங்க. அப்ப இப்ப எனக்கு இந்த V2 பெருமானம் 118 சொச்சம் வந்துச்சு. இனி என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்க இந்த தடைகளினுடைய விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மின்னோட்டத்தை நீங்க பிரிக்கலாம். இப்ப இதுல ஐ டோட்டல் I1 I2 பிரியுதுன்னு சொன்னா, 3 பிரிச்ச 2 மடங்கு இதுக்குள்ள போக போகுது, 3 பிரிச்ச 1 மடங்கு இதுக்குள்ள போகும். மற்றது நீங்க இப்ப அழுத்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. அழுத்தத்தை கண்டுபிடிச்சா நீங்க கணிச்சும் சொல்லலாம். இப்போ நான் MCQல இப்படியான கேள்விகள் வந்தா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப I1 இதுக்குள்ள போகாம இருந்தா I2க்கும் I1க்குமான தொடர்பு நீங்க கண்ணாலேயே பார்த்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். 1.7 ஓம், இது 3.4 ஓம். அப்ப எனக்கு 1.7 ஓமினூடாக போற மின்னோட்டம் தான் கூட பெருமானமா இருக்க போகுது. இந்த இந்த தடையினுடைய விகிதங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா 1க்கு 2 விகிதம்னு சொன்னா மின்னோட்டம் 2க்கு 1 விகிதத்துல போக போகுது. இப்ப இதுக்குள்ள I1 போகுமா இருந்தா இதுக்குள்ள 2I1 போகும். அப்ப மொத்தமா 3I1 தான் பேட்டரியில இருந்து வழங்கப்பட்ட I டோட்டலாக இருக்க போகுது. அப்ப I1 பெருமானத்தை நான் சுருக்கி பார்ப்பனா இருந்தா மொத்த மின்னோட்டத்தை 3ஆல பிரிச்சு விட்டோம்னு சொன்னா சரி. அப்ப மொத்த மின்னோட்டம் எனக்கு 11.86 வந்தது. இதை 3ஆல பிரிச்சோம்னு சொன்னா எனக்கு 3 9 9 27 5 15 3 வரப்போகுது. ஆகவே 3.95 3 ஆம்பியர் வரப்போகுது I1 பெருமானம். அப்ப I2 பெருமானத்தை நீங்க நேரடியாக சொல்லலாம் 2 மடங்கு I1க்கு சமனா இருக்க போகுது. I2 7.9 ஆம்பியர் இருக்கு. இது ரெண்டையும் கூட்டி பாருங்க. ஆரம்பத்துல வந்த பெருமானத்துக்கு சரியா இருக்கணும். 9 9 18 7 3 10 3 11. அப்ப இவ்வாறு நீங்க MCQல கேள்விகள் இருந்தா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, தடைகளினுடைய சமாந்தர இணைப்புல இருக்குன்னு சொன்னா அதுக்கு குறுக்கேன அழுத்தம் சமன். இது எப்படி வந்ததுன்னு சொன்னா நீங்க தனித்தனி எழுதி பார்த்தாலும் ஓகே. இப்ப இதுக்கு குறுக்கேன அழுத்தம் சமன். ஆகவே V சமன் I1 இன்டு 3.4 அழுத்தத்தை சமப்படுத்துறேன். அதே மாதிரி V1 சமன் I2 இன்டு 1.7. இங்க பாருங்க, I2 கீழ் I1 3.4 கீழ் 1.7 2 கீழ் 1. அப்ப இங்க தடைகளுக்கு இடையிலான விகிதம் மின்னோட்டங்களின் விகிதத்துக்கு நேர்மாறா இருக்க போகுது. சரியா? இப்படித்தான் இது கிடைக்கப்பெற்ற இந்த தொடர்பு. இப்போ நாங்க வடிவாக்கவனிங்க MCQ வர நேரம் நாங்க நேரடியாக எங்களுக்கு MCQக்கு குறிப்பிட்ட அளவு நேரம் தான் இருக்கும், குறுகிய நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ள இந்த கணக்குகளை செய்து முடிக்கணும்னா எவ்வளத்தையும் எழுதி கொண்டு இருக்கலாம். ஸோ மனசால செய்யணும்னு சொன்னா தடைகளோட விகிதத்தை பாருங்க. தடைகளோட விகிதத்துக்கு கூடின தடை கூடாக குறைஞ்ச மின்னோட்டம் போகும். அப்ப அந்த தடைகளினுடைய விகிதத்தை மாத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா அதன் மின்னோட்டங்களுக்கான விகிதமா இருக்க போகுது. தடைகளினுடைய விகிதம் 2க்கு 1 இருக்குமா இருந்தா மின்னோட்டத்துக்கு இடையிலான விகிதம் 1க்கு 2 இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த தடைகள் மூன்றும் சமாந்தரம். அப்ப 20 30 60 என்று சொன்னா இத 2க்கு 3க்கு 6 பிரிக்கலாம். 1க்கு 1.5
3. இந்த வீதத்தை வச்சுக்கணும் நீங்க என்ன செய்யலாம்டா மின்னோட்டங்களை பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப 20 ஓமுக்கு கூடாக போற மின்னோட்டத்தை நான் அழுத்தங்கள் சமன். அப்ப I3 I4 I5க்கான தொடர்பு எடுத்தோம்னு சொன்னா இப்ப இதுக்கு ரெண்டுக்கும் குறுக்கையான அழுத்தம் சமன் V7 IR சமப்படுத்தும் போது I3 தர 60 அது சமன் I4 20. அப்ப இதை சுருக்கினா எனக்கு I3க்கும் I4க்கும் இடையிலான தொடர்பு வரப்போகுது 1/3 வரும். அதே மாதிரி I4க்கும் I5க்கும் இடையிலான தொடர்பு வருமா இருந்தால் I4ல அதாவது I4 வந்து I3 சார்பில் சொன்னோம்னு சொன்னா 3 மடங்கு I3 இருக்க போது I4 I5 சார்பில் சொல்லுவோமா இருந்தா 1.5 I5 இருக்கும். பாருங்க 1க்கு 1.5 3 என்ற விகிதத்துல இருக்கு. அப்ப நீங்க கொமனா என்ன செய்யலாம்னு சொன்னா இது கூடாக போற மின்னோட்டம் I என்று எடுப்பீங்களா இருந்தால் I3 அதாவது 60 ஓமினூடாக போற மின்னோட்டம் என்னவா இருக்க போகுது I/3 இருக்கும். அதே மாதிரி 30 ஓமுக்கு கூடாக போற மின்னோட்டம் ரெண்டு ஐயின் கீழ் 3 இருக்க போகுது. சரி, அப்ப இது நீங்க இப்படி மனசாலையும் நீங்க சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப மொத்தமா இனி இதுல கூடாக போற மொத்த மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன செய்ய போறேன் இந்த I டோட்டலை I3 சக I சக 2I/3 என்று சொல்லி கூட்ட போறோம். கூட்டினா இருந்தா இந்த ஒவ்வொரு தடைக்கு குறிக்கான மின்னோட்டத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன அப்ப இது ரெண்டு மெத்தடில் செய்யலாம். ஒன்று வந்து இப்ப V1 என்ற அழுத்தத்தை கண்டுபிடிச்சிட்டு இப்ப 132 வோல்ட்ல இருந்து V1 கழிச்சு போட்டு மிச்சம்பார இந்த அழுத்தத்தை வச்சுக்கொண்டும் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஒவ்வொரு தடைக்கும் தனித்தனியா பாவிச்சு இந்த கேள்வியை செய்யலாம். அல்லது இவ்வாறு மின்னோட்டங்களை பிரித்து தனித்தனியா ஒவ்வொரு தடைக்கு குறிக்கான மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். சரியா? அப்ப எங்களுக்கு தரப்படுற தரவுகளை வச்சுக்கொண்டு நாங்க கேள்விகளை இவ்வாறு செய்யணும்னு சொல்லி நீங்க தான் அந்த நேரத்துல முடிவு செய்வோம். நான் இந்த மெத்தடை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி எப்படி இது செய்யலாம்னு சொல்லி. சரி, அப்ப நாங்க ரெண்டு முறைகள்ல செய்யலாம். இப்ப V2 பெருமானம் 118 வோல்ட் தெரியும். அப்ப நான் என்ன செய்யலாம் R3 மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு V7 IR பாவிச்சா 118 சமன் I3 தர இந்த தடை பெருமானம் 60 ஓம் தெரியும். ஆகவே I3 கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று தசம் 63 ஆம்பியர் வரும். அதே மாதிரி I4 கண்டுபிடிக்கணும்னா V7 IR 118 தான் அதுக்கு குறிக்கான அழுத்தமா இருக்க போகுது. ஏனென்றா ஒவ்வொன்றும் கொண்டு கொண்டு சமாந்தர இணைப்புல இருக்கு.
அதே மாதிரி I5. இப்ப இந்த 3 மின்னோட்டங்களையும் கூட்டி பாருங்க. I டோட்டலுக்கு சமனா வரும். 1.63, 5.9, 3.93. மூன்றையும் கூட்டி பாருங்க. ஆரம்பத்தில் அந்த I டோட்டலுக்கு சமனாக இருக்கும். மற்றது இந்த I4 பெருமானம் 5.9. இந்த I4க்கும் I3க்குமான தொடர்பு நான் சொன்னேன். நான் என்னன்னு சொல்லி இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அப்படி வந்தது I3க்கும் I4க்கும் இடையான 3 மடங்கு I3 தான் I4க்கு சமம். அப்ப I3 எவ்வளவு நான் கண்டது 1.63. இந்த 1.63 3ஆல பெருக்கி பார்ப்போம். 3 9, 3 18, 3 3 4 விளக்குதே. இந்த சுருக்கினதுக்குள்ள 6 1 6 6 5 11, 6 8 48. சாரி, ಒಂದು வருஷம் 8 3 வராங்க. இப்போ 3ஆல பெருக்கி பார்ப்போம். 3 9, 3 8 24, 3 3 5. ஓகே, அப்போ இந்த சுருக்கல் தசமதானங்கள் வாரதால கொஞ்சம் கவனமா சுருக்கணும்னு சொன்னா சரி. எவ்வளவு ஆம்பியர் ரெண்டு வரப்பு. அப்போ இதுல உங்களுக்கு எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ்ல வருமா இருந்தா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இவ்வளவும் இவ்வாறு எழுதி செய்யணும். எம்சிக்யூல வருமா இருந்தா நீங்க இப்படியான தொடர்புகளை விகிதங்களை வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை நீங்க செய்யணும். சரியா? அதுக்காகத்தான் நான் இந்த கேள்வியோட இவ்வளவு வகைகளை சொல்லி தந்தேன். அடுத்த கேள்வி பார்ப்போம். இப்படி ஒரு மின்சுற்றை தந்து போட்டு உங்கள்ட்ட கேள்விகளாம் ஒவ்வொரு தடையினூடான மின்னோட்டங்களையும் கணிக்க என்று சொல்லி உங்கள்ட்ட கேட்கலாம். இதுல உங்களுக்கு இதுதான் நேர்முனையோட அப்ப மின்னோட்டம் இவ்வாறு போக போகுது. இதுல வர மின்னோட்டம் என்ன செய்ய போகுது? இந்த சந்தியில பிரிஞ்சு இப்படி போகும், இப்படி போகும். அதே மாதிரி இந்த சந்தியில இவ்வாறு பிரிஞ்சு இது ரெண்டும் சேர்ந்து இப்படி வந்து இவ்வாறு எங்களுக்கு வரப்போகுது. இப்ப இந்த கணக்குகள்ல நாங்க முதல் பார்த்த உய்த்தன் பால சுற்றுகளையும் இதுக்குள்ள பயன்படுத்தி பார்க்கலாம். இப்ப இந்த 4 6 என்று காட்டப்பட்டிருக்க இந்த சந்திகள்ல குறுக்க இணைக்கப்பட்டிருக்க இந்த தடைகளுக்கு பக்கத்துல இருக்கிற தடை பெருமானத்தினுடைய விகிதங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சமனா இருக்க போகுது. 100 × 100, 100 × 100. இந்த 100 ஓம் நடுவில் இருக்க இந்த 100 ஓம் வந்து வேலை செய்ய மாட்டுது. சரியா? அப்ப இங்க பாருங்க, இது நடுவில் இருக்கிற வேலை செய்யாட்டி இவரை கலட்டி விட்டுக்கலாம். கலட்டி விட்டா இந்த 100 ஓமும் இந்த 100 ஓமும் தொடர் இணைப்புல இருக்க போகுது. அதே மாதிரி இந்த 100 ஓமும் இந்த 100 ஓமும் தொடர் இணைப்புல இருக்கும். இப்போ இதுல எம்சிக்யூ மெத்தட்ல பாருங்க மனசால எப்படி செய்யலாம்னு சொல்லி 100 100 200 100 100 200. அப்ப 200 ஓமும் 200 ஓமும் ஒன்று கொண்டு சமாந்தரம்டா எனக்கு சுருக்கி வரப்போகுது. இங்க எனக்கு 100 வரப்போகுது. அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா 100 100 100ண்டா 300.
அப்ப சுற்றுக்கு களத்திலிருந்து வழங்கப்பட்ட மொத்த மின்னோட்டம் V7IR. ஸோ 0.05 ஆம்பியர் மின்னோட்டம் தான் இந்த சுற்றுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப இது வந்து நீங்க எம்சிக்யூ மெத்தடுக்கு இப்படி மனசாலேயே செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இதே இது இப்போ எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் வந்து வரும்போது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இதுல நீங்க மூடின மின் சுற்றுக்களை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். அப்ப இது ஒரு மூடின மின் சுற்று. அதே போல இதால வர மின்னோட்டம் இப்படி வந்து இப்படி போகுது. அப்ப இது ஒரு மூடின மின் சுற்று. சரியா? அதே மாதிரி இப்படி வந்து இது கூட ஒரு மின்னோட்டம் போய் இப்படி வர மாதிரி நீங்க மின் சுற்றுக்களை எடுக்கலாம். அப்ப என்ன செய்யணும்னா நீங்க ஒவ்வொரு மூடின மின் சுற்றுக்கும் கேச்சோஸ் ஃப்ளோ வந்து பாவிக்கணும். கேச்சோவின் விதியை வந்து பாவிக்க வேண்டி இருக்கும். அப்ப இதுல நாங்க மின்கலத்தில இருந்து எடுக்கப்பட்ட மொத்த மின்னோட்டத்திற பெருமானத்தை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்னா இப்ப இதனூடான மின்னோட்டத்தை எங்களால கண்டுபிடிக்க இயலும். மற்றது இப்ப சில பேருக்கு இந்த உய்த்தன் பால தொடர்பை கண்டுபிடிக்க விளங்காம இருந்தா நீங்க என்ன செய்யணும்டா சமன்பாடுகளை பாவிச்சு சமன்பாடுகளை எடுத்து சமன்பாடுகளை தீர்க்குவதன் மூலம் இந்த நடுவில் இருக்கிற தடையினூடாக மின்னோட்டம் போகாதுன்னு சொல்லி நாங்க செய்து பார்க்கலாம். அப்ப அது வந்து பெரிய ஒரு கேள்வியா போயிடும். சரியா? அப்ப எங்களுக்கு உய்த்தன் பாலம் நாங்க படிச்சுட்டோம். அப்ப இந்த முனைக்கு குறுக்க இங்களையும் 100 ஓம், இந்த முனைக்கும் 100 ஓம் இணைக்கப்பட்டிருக்கு. ஒரே மாதிரி இருக்கு. இந்த புள்ளியில தான் அழுத்தம் பாதிக்கப்படுது. ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு எஸ்ஏ டைப் கொஷின்ஸாக வந்து செய்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. முதலாவது என்ன செய்யறான்னு சொன்னா இந்த மூடின மின்சுற்றுக்கு நான் கேச்சர்ஸ் ஃப்ளோவை யூஸ் பண்ணினா இந்த 15 வோல்ட் தான் என்ன செய்யப்பட போகுதுன்னு சொன்னா இந்த R1 தலைக்கு ஊடாக போகுது. R1 இனூடான மின்னோட்டத்தை I1 என்று போடுறேன். R2 இனூடான மின்னோட்டத்தை I2 என்று போடுறேன். இது R5 இனூடான மின்னோட்டம் I5. இதுல மின்னோட்டம் இங்க இருந்து I1 என்று வெளிக்கிட்டு இருந்தா இங்கே வரும்போதும் I1 தான் வந்திருக்கு. இது I1 என்று போடும். மொத்தமா பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு தொடர்பாக இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 தெரியா கணியம் மொத்தமா I3 I4 நிறைய சமன்பாடுகள் எடுக்க வேண்டி வரப்போகுது. அதே போல இது ஒரு மூடின மின் சுற்றா கருது.
அதே போல இப்படி வர மின்னோட்டம் இப்படி வந்து இதனூடாக போய் இப்படி வர மாதிரி ஒரு சுற்றை தேர்ந்தெடுப்போம். நான் ஏன் நேரடியாக 2 I1 போடுறேன்னு சொன்னா இங்க ஒரு I1 வருது, இங்க ஒரு I1. அப்போ மொத்தம் இது 100 ஓம் 100 ஓம்டா கூட்டும் போது 2 I1 வரும். நான் 100 பொது எடுப்பேன். சரி, அப்ப இப்ப இந்த தொடர்புகள்ல I1 வந்து நாங்க இப்படி எழுதலாம். I1 சமன் இந்த சந்தியில தானே பிரிஞ்சது I2 I3 I2 plus I3. அப்ப நாங்க இப்ப I3 என்று வரும்போது நாங்க I1 சார்புல போடுறோம்னு சொன்னா I1 minus I2 என்று நாங்க எழுதலாம். இது அதே போல இதுல I2 வந்து I4 ஆகவும் I5 ஆகவும் பிரியுது. இந்த சந்தியில பார்த்தோம்னு சொன்னா I4ம் I3யும் சேர்ந்து I6 வருது. அதே மாதிரி I1 எழுதுவோமா இருந்தா I5ம் I6. இதால வர கரண்டும் சேர்ந்து இங்க சேர்ந்து போகுது I1 சொல்லி. இனி எனக்கு இந்த 3 தொடர்புகள் தெரியும். இந்த 3 தொடர்புகளையும் நாங்க இப்ப சுருக்கி பார்ப்போம். சுருக்கி பார்த்தோம்னு சொன்னா இந்த I1 I2 ஆகிய இந்த மின்னோட்டங்களுக்கான தொடர்பு வந்து எங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதுல சுருக்கி பாருங்க. இந்த இவ்வளவு சமன்பாடையும் வச்சுக்கொண்டு நாங்க இதுல சுருக்கிட்டு நாங்க மிச்ச கேள்விகளை நாளைக்கும் தொடரும். இதுல பெரிய பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த தொடர்பை வந்து நீங்க செய்து பாருங்க. இனி நாங்க நாளைக்கு பேட்டரிகள் இணைக்கிற முறைகள் மற்றது அகத்தடையுடைய மின்கலங்கள் அதில் இருக்கிற கேள்விகள் எல்லாம் செய்வோம். ஒன்றுக்கு மேற்பட்ட மின்கலங்கள் அந்த சுற்றுக்கள் இணைக்கப்படுற நேரம் அதுல வர கேள்விகள் எப்படி இருக்குமான்னு சொல்லி அதையும் நாங்க நாளைக்கு பார்ப்போம். ஸோ இதுல நீங்க செய்து பாருங்க. முதல் செய்த ஆன்சர் வருதாண்டு 0.05 ஆம்பியர் வருதாண்டு இருக்கா செய்து. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் அதில் ஆல் என்ற அந்த செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள்.